இதுல விஜய் என்னங்க பண்ணுவாரு? நான் திரும்ப சொல்றேன், விஜய் சைக்காலஜிக்கலா ஏதோ சைக்கோ தரமா சுத்தாரு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி ஓப்பனா சொல்றேன்னா, நீங்க பெரம்பலூர் போனப்ப அந்த வண்டியில உட்கார்ந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. அதில் உட்காந்து சிரிச்சுட்டே பார்ப்போம். நீ கவனிச்சது இந்த சைக்கோ மனநிலையில விஜய் இருக்காரு. அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஓடு கொண்டாடணும் அவரை. அதை பார்த்து அவர் ரசிக்கணும். அவருக்காக இந்த எல்லா ஏற்பாடையும் உட்காந்து புசி ஆனதும் இந்த ஆதவர்ஜனம் பண்றானுங்க. அவருடைய குழு குழு குழுன்னு இருக்காண்டி அதுக்காகவே இது நடத்தப்படுது. இவனோட சைக்கோ தனத்தோட உச்சம் தான் நீங்க 39 உயிர் போறதுக்கே காரணம். இதுக்கு விஜய் காரணம் இல்ல, கிடையவே கிடையாது. விஜய் தான் காரணம். அந்த ஆளை புடின்ற லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி விளாண்டுல புடிச்சிட்டு போன்ற. விஜயோட அப்பா இருக்கான் பாருங்க, ஊராம் பிள்ளைக்கு முதுகுல விஜயோட பேரை இந்த டாட்டு பண்ணி அதை பச்சை குத்தி அதை வச்சு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். இவங்களும் இவங்க குடும்பமும் வேலையே இதுதான். நீங்க அந்த வீடியோ மட்டும் பாருங்க, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அதுல அவன் உட்கார்ந்து இருக்கும் போது தெரியும் முகத்துல எவ்வளவு சைக்கோவா உட்காருக்கான்னு தெரியும். இவனுக்கு ஒரே ஆசை, நான் போனாலே அலம் மோதும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு தான் இவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. ஒரே வீட்டுல கூட 2 குழந்தைங்க, அக்கா தம்பி, வயசு 1 12 இன்னொன்னு 8. 2 போய் விஜயை பார்க்க போறேன் போனா தடிக்கு விழுந்து அது மேல ஓடிட்டாங்க. யாரு? விஜய் ரசிகர்களா செத்து போச்சு 2 குழந்தை. அதுக்கு காரணம் நேரடியா பொறுப்பேற்க வேண்டியது விஜய் தான்.